வணக்கம். வியாழக்கிழமை மார்ச் மாதம் 6ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி. திதி வளர்பிறை, அஷ்டமி மதியம் 3 மணி 27 நிமிடம் வரையிலே. அதன் பிறகு வளர்பிறை நவமி. யோகம் நன்றாக இல்லை. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய தினம் குருவாரம், வியாழக்கிழமை. இன்றைக்கி இன்னொரு சிறப்பு ஒன்று இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த வருஷம் இதே தேதியில் தான் சனி பயிற்சி ஆகப்போகுது. அடுத்த வருஷம், அதாவது ஆங்கில வருடம், நெக்ஸ்ட் இயர் 2026. இப்போ நடந்துட்டுருக்கிற வருஷம் 2025. அடுத்த வருஷம் 2026 இதே டேட்டு 6/3 மார்ச் மாதம் 6ஆம் தேதி இதே டேட்டில் சனி பயிற்சி ஆகப்போகுது. இப்போ சனி பயிற்சிக்கு இன்னிலேருந்து கரெக்டாக ஒரு வருஷம் இருக்குது. நம்ம ஊரில் என்னடானா இப்போயே சனி பயிற்சி புத்தகம்லாம் எழுதி கடையில் தொங்க விட்ருக்கான். என்ன பண்ணுவீங்க கேட்டால், இது வேறு சனி பயிற்சி சான்றான். இவங்க தனியாக ஒரு சனி பயிற்சி ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த வருஷம் இதே தேதியில் சனி பயிற்சிங்க. திருநள்ளாறில் அன்றைக்கி தான் சனிப்பெயர்ச்சிக்காக செய்யக்கூடிய சிறப்பு வழிபாடு பூஜை, சனிப்பெயர்ச்சி உற்சவமே பண்ணுவாங்க. 10 நாள் உற்சவம் பண்ணுவாங்க. திருநள்ளாறில் ரொம்ப கிராண்டாக நடக்கும். காக்கை வாகனனை சிறப்பான வழிபாடு செய்து ஆராதிப்பார்கள். அடுத்த வருஷம் இதே டேட்டில் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி நம்மெல்லாம் போய் கலந்துக்கலாம். இன்னும் 1 இயர் இருக்குது, கரெக்டாக ஒரு வருடம் இன்னிலேருந்து. இன்றைக்கி 6/3/2025 சனிப்பெயர்ச்சி ஆக போகிறது. 6/3/2026. அடுத்த வருஷம் மாசி 22, விசுவாவசுவ வருஷம் மாசி 22 சனி பெயர்ச்சி. அதுவரை சனி பெயர்ச்சி கிடையாது, கும்பத்தில் தான் சனி இருக்குது. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நல்ல நாள். மேஷ ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கு. ராசிக்கு 2 பக்கமும் சுப கிரகங்கள்லாம் உட்காண்டிருக்கு. அது எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு தெரியுமா? ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2 பக்கம் சுப கிரகம் இருந்தால் அவனுக்கு நாடாளும் யோகம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்திலே நாடாளும் யோகம் யாருக்கெல்லாம் என்பதை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. வெவ்வேறு கோணங்களிலே அது ஆராயப்பட்டிருக்கிறது. அதில் லக்னத்துக்கு 2 பக்கமும் சுபகிரகம் இருந்தால் அவங்க நாடாளுவார்கள். அந்த மாதிரி ஜாதகம்லாம் என்கிட்ட சின்ன பசங்க ஜாதகம் வரும்போது நீ ஐஏஎஸ் படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அதுவும் நாடாளும் யோகம் தானே. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகணும், செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கெல்லாம் பெரிய போஸ்டிங் இல்லையா? அவங்க தானே நாடை ஆள்றாங்க உண்மையிலேயே. அதனால் நாடாளும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ராசிக்கு இரு மருங்கிலும் சுப கிரகங்கள் இருப்பது என்பது இப்பொழுது அத்தகைய கிரக அமைப்பு மேஷ ராசிக்கு வந்திருப்பதால் உங்களுக்கு, மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏதேனும் பதவி கிடைக்கும் அல்லது உங்கள் அலுவலகத்தை நீங்கள் ஆண்டு அனுபவிப்பீர்கள். உங்கள் அலுவலகத்திலே மிகப்பெரிய பதவி, உயர்ந்த பதவி எதுவோ அது உங்களுக்கு வழங்கப்படலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ராஜா, நீங்கள் வச்சது தான் சட்டம். புகழ் கிடைக்கும், பவர் கிடைக்கும். பவர்லாம் கிடைக்கும். மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி, வியாபாரத்தில் எதிர்பாராத பெரிய முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும், ஆரோக்கியம் சீராகும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் உள்ள மேஷராசினருக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். பெரிய இடத்துலேருந்து உங்களுக்கு சம்பந்தம் ஏற்படும். இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதியும் 11 குடைவனும் பரிவர்த்தனை. ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்தில் உச்சம். 11 குடைய குரு ராசியிலே, குருச்சந்திரன் சேர்க்கை ராசியிலே ஏற்பட்டிருப்பதும் ஒரு யோகம். ரிஷபத்திற்கு குரு அஷ்டமாதிபதி தானே, அப்படி இருந்தாலும் சந்திரனோட சேர்ந்தால் யோகத்தை கொடுக்க. ஏன்னா உச்ச சந்திரன், சந்திரன் உச்சம் ரிஷபத்தில். உச்சம் பெற்ற சந்திரனோடு குரு இணைந்திருக்கிறது. அதன் பார்வை விசேஷம்.
எனவே ரிஷப ராசியினருக்கு திருமண தடை விலகும், குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும், வாழ்க்கை துணைக்கு யோகம். ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் இப்போ எழுந்து உக்காண்டுருவாங்க. கோமா ஸ்டேஜுக்கு போனவங்களாம் எழுந்து உட்காரதை நான் பார்த்துருக்கேன் நிறைய. அந்த மாதிரி ஒரு வலிமையான கிரக அமைப்பு இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. உங்கள் குடும்பத்திலே குறிப்பாக உங்களுடைய மனைவி, நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி, அல்லது நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவர், அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் யாருக்காவது உடல் நலம் குன்றி இருந்தால் இப்பொழுது அவர்கள் மீண்டும் நல்ல தேக ஆரோக்கியம் பெறுவார்கள். நோய் நொடியற்ற வாழ்க்கை இப்பொழுது ஏற்படும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இது எவ்வளோ பெரிய உண்மைங்கிறது எப்போ தெரிஞ்சுது? கொரோனா வந்தப்போ தான் தெரிஞ்சுது எல்லாருக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்போ அத்தகைய ஒரு நல்ல வாழ்வு ரிஷபராசிக்கு கிடைக்கிறது. ரிஷபராசினர் இருக்கும் இடத்திலேயே ஆரோக்கியம் எல்லோருக்கும் நன்றாக இருக்கும். குடும்ப ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் வெகு சிறப்பான பெரிய வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனஸ்தானாதிபதி நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. தனஸ்தானாதிபதி 11ஆம் இடம் சென்று நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. எனவே தானியம், தனம் எல்லாம் சிறப்பாக கிடைக்கும். மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி கிட்டும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். நல்ல ஊர் சுற்றி பார்ப்பீங்க. இன்னைக்கு வெளியிலலாம் போய் ஜாலியாக சைட் சீயிங் டூர்லாம் போய் உங்களுக்கு பிடிச்ச உணவு வகைகளை எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் சுற்றி பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். வயசானவங்களாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து புனித யாத்திரை செல்வார்கள். சின்ன பசங்களாக இருந்தால் சைட் சீயிங் போவாங்க. வயசானவங்களாக இருந்தால் புனித யாத்திரை, கோயில் குளமெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றது. பிரயாணம் ஏற்படும். பிரயாணத்தின் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மிதுன ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வியாபார முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்திலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும். மிகப்பெரிய வளர்ச்சி, சப்ஸ்டான்ஷியல் க்ரோத். ஃபினான்ஷியல் க்ரோத் ரொம்ப சப்ஸ்டான்ஷியல் க்ரோத்தாக இருக்கும். அது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசி மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே இப்பொழுது முன்னிலை வகுப்பார்கள். எந்த தேர்வு எந்த நேரத்தில் வைத்தாலும் எழுத தயார் என்று சொல்லும் அளவிற்கு இப்பொழுது எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் ரெடியாக இருக்கும். ஃபிங்கர் டிப்ஸில் ரெடியாக வச்சுருப்பாங்க ஆன்சர்ஸ் எல்லாம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்ல நேரம். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். கடகராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வர்த்தக முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம். 9ஆம் இடத்திலே புதன், சுக்கிரன், ராகு. 11ஆம் இடத்திலே குரு. அதனால் கடகத்துக்கு இது நல்ல நேரம். குரு சுக்கிர பரிவர்த்தனையால் யோகம். கடகத்திற்கு நன்மை செய்யாத கிரகம் புதன். ஏன்னா 3 குடையவன் 12 குடையவன், நன்மை செய்யாது. அந்த 3 12 குடையவன் இப்பொழுது நீச்சபங்க ராஜயோகம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் அதுவும் நன்மை செய்யும். நன்மை செய்யாத கிரகம் கூட இப்போ நன்மை செய்யும். நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்குது. கடகத்திற்கு இப்பொழுது உறவினர்களெல்லாம் உறுதுணையாக இருப்பார்கள். உற்றார், உறவினர், நண்பர்கள் என பலரும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள். ஏதேனும் ஒரு சுப நிகழ்ச்சியிலே அவர்களை சந்தித்து அவர்களோடு மகிழ்ச்சியாக பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள கடகராசினருக்கெல்லாம் அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்திலே உள்ள கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. பிரைட் சான்சஸ் ஃபார் கெட்டிங் ப்ரமோஷன். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரையாவது போய் பார்த்துக்கிட்டு பேசி கொஞ்சம் மேலதிகாரிகளை எல்லாம் அனுசரித்து போய் அவங்கள்ட்ட பணிவாக பேசி ப்ரமோஷன் வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். எனவே இது ஒரு நல்ல நேரம். உத்தியோகத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய இஷ்ட தெய்வம், குல தெய்வம் எல்லாத்தையும் வேண்டிக்கிங்க. பெரிய ப்ரமோஷனாக கிடைக்க போகுது. உங்களுக்கு லைஃப் செட்டில் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பெரிய முன்னேற்றம். தொழிலில் பெரிய முன்னேற்றம். அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் தனியார் துறையில் பணியாற்றினாலும் அல்லது அரசு துறையிலே பணியாற்றி கொண்டிருந்தாலோ அல்லது சுய தொழில் செய்தாலோ அல்லது வியாபாரம் செய்தாலோ அல்லது இடைத்தரகராக நீங்கள் ஏஜென்சி மாதிரி எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாலோ, என்ன மாதிரியான தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த தொழில் இப்போ உங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். அதில் ஸ்திரத்தன்மை ஏற்படும். வருமானம் கிடைக்கும். தொழிலை மகிழ்ச்சியாக செய்வீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கு. 7ஆம் இடத்திலே
ராசி அதிபதியும் 7 குடைவனும் இணைந்திருக்கின்றன. 8ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் ராகு, 10ஆம் இடத்திலே 5 குடைவன். 5 குடைவன் 10ஆம் இடம் சென்றால் பதவிகள் கிடைக்க வேண்டும். 5, 10 குடைவர்கள் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பது மற்றொரு சிறப்பான யோகம். 5 குடைவன் குரு, 10 குடைவன் சுக்கிரன், அது ரெண்டும் பரிவர்த்தனானதுனால சிம்ம ராசிக்கு பதவி கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனலாபாதிபதி நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. தனலாபாதிபதி தனஸ்தானம்னா 2ஆம் இடம், லாபஸ்தானம்னா 11ஆம் இடம். ரெண்டுத்துக்கும் அதிபதி புதன் தான். சிம்ம ராசிக்கு ரெண்டுமே புதன். 2 குடைவன் புதன், 11 குடைவன் புதன். அந்த புதன் இப்பொழுது நீச்சபங்க ராஜயோகம் பெற்று இருக்கிறது. அதனால் பெரிய அமௌண்ட்டெல்லாம் வரும். இவ்வளோ பெரிய தொகை நீங்கள் ஒரே நேரத்தில் பார்த்துருப்பீங்களாங்கிறதே சந்தேகம். வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத அளவிற்கு மிகப்பெரிய தொகையை ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளெல்லாம் வியாபாரத்திலே கிடைக்கும். அந்த சந்தர்ப்பங்களை சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புதிதாக நண்பர்கள் அறிமுகமாவார்கள். அவர்கள் மூலமாக புதிதாக பல வியாபாரங்களை செய்வீர்கள். இந்த மாதிரி புதுசாக வரவங்க மூலிமா ஏதாவது ஆஃபர்லாம் வந்தால் உடனே சரின்னு ஒத்துக்கணும். சில பேருக்கு நேரம் சரியில்லைன்னா என்ன பண்ணணும், இவர் எனக்கு ஏதோ சொல்கிறாராம், இவர் சொல்கிறத செஞ்சு நான் சம்பாதிக்கணும், எனக்கு தெரியாதா சம்பாதிக்கிறதுக்கு, இவர்னா எனக்கு ஐடியா கொடுக்குறது இப்படிமா. அது இவருடைய போராத வேலை. இந்த நான்கிற மமதை வந்துடுத்துன்னு வச்சுங்களேன், மனுஷன் அழிய போகிறான்னு அர்த்தம். அழிவின் அறிகுறி நான், எனக்கு எல்லாம் தெரியும், அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அப்போ அவனுக்கு பேட் டைம் ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம். கெட்ட நேரம் வந்தால் தான் அப்படி ஒருத்தன் பேசுவான். எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா அவனுக்கு நல்ல நேரம் இல்லை, கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம். ஒன்றும் பண்ண முடியாது அவனெல்லாம். நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் டைமு. நல்ல நேரம் வந்தால் தான் நல்ல புத்திமதி போய் உரைக்கும் மனசில். நல்ல நேரம் வரலன்னா அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் அவனுக்கு எரிச்சலாக இருக்கும். இவங்கள்லாம் என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணுறது அப்படிமா. இந்த மாதிரி நல்ல நேரம் வந்தால் நல்லோர்களின் சகவாசம் ஏற்படும். நல்ல நேரம் வந்தால் மற்றவர்கள் சொல்லுகின்ற அறிவுரை நமக்கு புரியும், அதை ஏற்றுக்கொள்வோம். இப்பொழுது நல்ல நேரம் வந்துவிட்டது. சிம்ம ராசிக்கு நல்ல நேரம் வந்திருக்கு, ரொம்ப நல்ல நேரம். அதனால் நீங்கள் இப்போது நல்லா ஆயிடுவீங்க. உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தனலாபாதிபதி நீச்சபங்க ராஜயோகம் பெற்று இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி புதன் 7ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்று இருக்கிறது. 7 குடைவனும் 9 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது மற்றொரு சிறப்பான யோகம். ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்திலும் ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்திலும் பரிவர்த்தனா யோகத்தில் அமைந்திருக்கின்றன. அது மிக முக்கியமான சுபகிரகங்கள். குரு சுக்கிரன், குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு. இது ஒரு பெரிய யோகம். சுக்கிரன் வேற உச்சம் பெற்ற சுக்கிரன் 7ஆம் இடத்திலே. திருமணமாகாத கன்னிராசினருக்கு திருமணமாகும். புதனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் அபாரமாக இருக்கும். ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாவட்ட அளவிலோ மாநில அளவிலோ அல்லது உங்கள் பள்ளிக்கூட அளவிலோ முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது கன்னிராசி மாணவர்களுக்கு இருக்குது. எந்த தேர்வு எழுதினாலும் அதில் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். தேர்வுகளை அழகாக எழுதுவீர்கள். கையெழுத்து நல்லா இருக்கும். எப்போவுமே கன்னிராசிக்காரங்களுக்கு கையெழுத்து நல்லா இருக்கும். முத்தாக எழுதுறவங்களெல்லாம் பார்த்தா மோஸ்ட்லி எல்லாம் புதனுடைய வீடாக தான் இருக்கும். மிதுனம், கன்னி இவங்கெல்லாம் அழகாக எழுதுவாங்க. எழுத்து ரொம்ப அழகாக இருக்கும். சில பேருக்கு அப்படியே முத்து கொத்த மாதிரி இருக்கும் எழுத்து. ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கணும்னா அதுக்கு புதன் நல்லா இருக்கணும். ஜாதகத்தில் புதன் சுக்கிரன் நல்லா இருந்தால் அவங்க அழகாக எழுதுவாங்க, ஸ்பீடாக எழுதுவாங்க, தவறு இருக்காது, மிஸ்டேக்கே இருக்காது. ஒரு சின்ன இத்து கூட விடாமல் கரெக்டாக எழுதுவாங்க. இப்பொழுது கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். எனவே கன்னிராசி மாணவ மாணவியர்லாம் மேல் படிப்பு படிப்பதிலே ஆர்வம் காட்டுவார்கள். மேற்படிப்பு படிக்கலாம், அதற்கு வாய்ப்பு கிடைக்கும். துலா ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே நன்மைகள் ஓரளவு நடைபெறும் என்று சொல்லலாம். தீமை நடக்காது. நன்மை பெரிதாக நடக்கவில்லைனாலும் பரவாயில்ல, தீமை நடக்காது. ஏன்னா ராசி அதிபதி வலுவாக உச்சம் பெற்றிருப்பதால் கெடுதல் நடக்காது. எல்லாம் ஏதோ நல்லதாக தான் நடந்துகிட்ருக்கும். அதனால் அதிகமாக பேச வேண்டாம். அஷ்டமத்திலே சந்திரன் இருக்கிறது, சந்திராஷ்டமம். 8இல் சந்திரன் இருப்பதால் இன்று சந்திராஷ்டமம் துலா ராசிக்கு. எனவே அமைதியாக இருக்க வேண்டும். நாளை மாலை 4 மணி 10 நிமிடம் வரை துலா ராசிக்கு சந்திராஷ்டமம். நாளைக்கு சாயந்தரம் 4:10 4:10 PM
நாளை மாலை 4:10 வரை துலா ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே அதுவரை ரொம்ப பேச வேண்டாம், பேச்சை கம்மி பண்ணோம், அவ்வளோதான். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். 7ஆம் இடத்திலே 5 குடைவனும் 9 குடைவனும் ஒன்றாக இணைந்து விட்டன. 5 குடைவன் 9 குடைவன் 2 திரிகோணாதிபதி 7இல் கேந்திரத்தில். 7ஆம் இடமான கேந்திரத்திலே 5 குடைய குரு, 7ஆம் இடமான கேந்திரத்திலே 9 குடைய சந்திரன். குரு சந்திரன் சேர்க்கை 7ஆம் இடத்தில். இது ஒரு பெரிய யோகம். பெரிய யோகம்னா சாதாரண பெரிய இல்லை, ரொம்ப பெரிய யோகம். ரொம்ப ரொம்ப பெரிய நல்ல விஷயம்லாம் நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற வேண்டிய முக்கியமான நல்ல விஷயங்களெல்லாம் இப்பொழுது நடைபெறும். எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் படிக்கும் மாணவியராக இருந்தால் உங்கள் கல்வியிலே நீங்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். திருமணமான இள வயதினராக இருந்தால் இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். சொந்த வீடு இல்லாத விருச்சிக ராசினரெல்லாம் இப்பொழுது வீடு வாங்குவார்கள். வீடு, மனை, நிலம், தோப்பு, துறவு, வீடு வாசல், நிலம் நீச்சு, தோப்பு, துறவுமாங்களா, அதெல்லாம் வாங்குவீங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய கிரக நிலவரம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. எனவே அதிகமாக வருமானம் வரும். அதிகமாக வருமானம் வருவதால் அதை எங்கே முதலீடு பண்ணலான்னு யோசிப்பீங்க. பூமியில் தான் உங்களுக்கு ரொம்ப ராசி. விருச்சிக ராசிக்கு பூமி யோகம் நிறைய இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சில விருச்சிக ராசிக்காரங்களாம் பக்கம் பக்கமாக ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருக்காங்க. ஈசிஆரில் போயிட்டே இருக்கும் வண்டியில். ஒரு ஃப்ரெண்டு ஓட்டிகிட்டு வர்றார். இந்த லெஃப்டில் தெரியுதே, ஆமாம் அதெல்லாம் என் இடம்தான் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு பார்த்துட்டே வரோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு, இதோ இது வரைக்கும் எந்து அப்படின்னா. அப்போ இவ்வளோ நேரம் ஃபுல்லாக அந்த இடம்லாம் அப்படின்னு. ஆமாம் எந்து தான் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு பெரிய ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு வாஸ்ட் ஏரியாவை வாங்கி போட்டுட்டு அதை ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் வாங்குறதெல்லாம் சின்ன ப்ராப்பர்ட்டியாக இருக்காது, பெரிய ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். தெற்க பார்த்தா தென்னந்தோப்பு, மேற்க பார்த்தா மாந்தோப்பு, கிழக்க பார்த்தா கீரைத்தோப்பு, வடக்க பார்த்தா வாழைத்தோப்புன்னு இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடக்கூடிய ஒரு நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது விருச்சிக ராசிக்கு. அதனால் ஏதாவது சொத்து கித்து யாராவது விற்கிறேன்னு சொன்னாங்கன்னா என்னென்னு விசாரித்தா பாருங்கள். எங்கேயாவது வரும், பணம் வரும். கடவுள் எந்த ரூபத்தில் எங்கே யாருக்கு எப்படி உதவி பண்ணுவான்னு தெரியாது. அதனால் நீங்கள் மாட்டில் இறங்குங்க, முயற்சியில் இறங்குங்க, கடவுள் பார்த்துக்குவார். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5 குடைவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதால் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. உயர் பதவிக்கு உங்கள் பெயர் சிபாரிசு பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் ஆகி போகும். உங்கள் பேரை தான் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புவாங்க. மேலதிகாரிகள் அதை பச்சை இங்கில் டிக் அடித்தாங்கன்னா ப்ரமோஷன் கிடச்சிரும். அந்த மாதிரி ஒரு நேரம் இப்போது இன்றைக்கோ நாளைக்கோ உங்கள் ஃபைல் மூவ் ஆக போகுது. வர்ற திங்கட்கிழமைக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். வெகு விரைவாக நீங்கள் மேலதிகாரியாக போகிறீர்கள். உயர் தரப்பிலிருந்து உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். உங்கள் அலுவலகத்திலே மிகப்பெரிய பதவிகளை உங்களுக்கு வழங்குவார்கள். கௌரவ பதவிகளும் சிலருக்கு கிடைக்கும். சில பேர் அவங்களுடைய தொழில் சங்கத்திலே தலைவராவார்கள். எல்லா தொழிலுக்கும் ஒரு சங்கம் இருக்கும்ல, அந்த சங்கத்தில் உங்களை முக்கிய பொறுப்பில் உட்கார வைப்பாங்க. உங்களுடைய தொழிலுக்குன்னு ஏதாவது ஒரு சங்கம், ஏதாவது ஒரு அசோசியேஷன் ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த அசோசியேஷனுக்கு உங்களை செக்ரட்டரியாவோ இல்லை ட்ரெஷரராகவோ வைஸ் பிரசிடெண்ட்டாவோ எலெக்ட் பண்ணுவாங்க. அது போன்ற சில நல்ல செய்திகளெல்லாம் சேரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. 9ஆம் இடம் வலுப்பட்டு இருக்கிறது. 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. 9ஆம் இடத்தை 9 குடைய புதன் பார்க்கிறது. 9ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறது. புதன், சுக்கிரன், குரு ஆகிய சுபகிரகங்கள் எல்லாம் 9ஆம் இடத்தை பார்க்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும். திருமண வயதில் உள்ள மகர ராசியினருக்கெல்லாம் திருமணம் இன்றைய தினம் பேசி முடிக்கப்படும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பங்கேற்கப் போகிறீர்கள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்ற நல்ல நாள். வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கும். இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனோபலம், தேகபலம், பணபலம் 3 நிறைய இருக்கும். 3மே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனோபலம், மன வலிமை, தேகபலம், உடல் ஆரோக்கியம், பணபலம் 3 ஒன்றா சேர்ந்துடும்.
3 பலமும் ஒன்றா சேர்ந்துனா மனுஷன் ஒழுங்காக இருக்கணும், அதுதான் பயம். ஏன்னா எல்லா பலமும் ஒருத்தன்ட்ட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம ஏன் தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வரும். அதுதான் மனித இயல். நம்மகிட்ட தான் எல்லாம் இருக்கே, நம்மளை யாரும் ஒன்றும் கேட்க முடியாது, நம்மளை யாரும் தட்டி கேட்க முடியாது, நம்ம ஏன் தப்பு பண்ணக்கூடாது? அதுதான் மனுஷனுடைய குரங்கு குணம். குரங்கு இப்படி தாவுமே, அந்த மாதிரி மனசு தாவும். அப்போ தான் நம்ம கண்ட்ரோல் இன்னும் ஜாஸ்தியாக உருவாக்கிக்கணும். மனதை உறுதிப்படுத்துவதற்கு ராமநாமத்தை ஜபிக்க வேண்டும். கவலைகள் வந்தால் அதிலிருந்து வெளிவருவதற்கு ராமநாமத்தை ஜபிக்க வேண்டும். எதிர்ப்புகள் வந்தால் அதிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு ராமநாமத்தை ஜபிக்க வேண்டும். மனம் அமைதியாக இல்லாத போது நாம் ராமநாமத்தை ஜபிக்க வேண்டும். எல்லாமே நன்றாக இருந்தாலும் அப்பொழுது ராமநாமத்தை ஜபிக்க வேண்டும். ராம் 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 என்னும் தாரக மந்திரம், ராமநாமம் என்கின்ற தாரக மந்திரம் இருக்கிறதே, அது மிக உயர்ந்த மந்திரம் ராமநாமம். எனவே அந்த ராமநாமத்தை உச்சரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராமநாமம் ராமநாமம், ராம் 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 ராம், ஹே ராம் ஹே ராம். ராமநாமத்தை உச்சரிக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கும்பராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே புதன் சுக்கிரன் ராகு இணைந்திருக்கிறது. புதன் அங்கே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறது. வாக்குஸ்தானத்திலே சுக்கிரன் உச்சமடைந்திருப்பதால் நீங்கள் மிகவும் கவர்ச்சியாக பேசுவீர்கள். உங்களுடைய பேச்சு எல்லோரையும் கவர்ந்து இழுக்கும். நீங்கள் எதை சொன்னாலும் மற்றவர்கள் அதை ஆமோதித்து பேசுவார்கள், யாரும் எதிர்த்தே பேச மாட்டார்கள். உங்களுடைய கருத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். கும்பராசி அன்பர்களின் வியாபாரம் இப்பொழுது மிகச் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசியிலே உள்ள இளைஞர்கள் நன்றாக படிப்பார்கள். 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே புதன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி வெகு சிறப்பாக உயரும். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 4-7 குடைய புதன் ராசியிலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. 7 குடையவன் 7ஆம் இடத்தை பார்க்கிறது. களத்திர காரகனும் 7ஆம் இடத்தை பார்க்கிறது. ராசி அதிபதியான குருவும் 7ஆம் இடத்தை பார்க்கிறது. எனவே 7ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு யோகம். 7ஆம் இடம் வலுவாக இருப்பதால் திருமண தடை விலகும். திருமணம் நிச்சயமாகும். திருமணத்திற்கான தேதி முடிவு செய்யப்படும். 1 வருடத்திற்கான முகூர்த்த நாட்கள் விவரம் எனது இணையதளத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. வரப்போகிற தமிழ் வருஷத்தில் மொத்தமே 33 முகூர்த்த நாட்கள் தான். ஒன்லி 33 days அவைலபிள். 33 நாட்கள் தான் சுப முகூர்த்த நாட்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.